சென்னை வானிலை அறிக்கை நாளைதான் மழை வரும் என்று சொன்னார்கள். சென்னை வானிலை அறிக்கை நாளைதான் மழை வரும் என்று சொன்னார்கள். அம்மா அவர்கள் அறிவு மழையை தேன்மொழியாக பொறுத்து மகாத்மா காந்தி அவர்கள் மயங்கி விழுந்து மகாத்மாவானார். அதுபோல அந்த மாணவர்களே, தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் கால் எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை. எப்படி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றுவரே மேல் என்பார்கள். அப்படி பல நூல்களை கற்று கடற்கரையாக வந்தவில்லை, கலங்கரை விளக்கமாக வந்திருக்கின்றார். உங்களை அவர் ஆள் போல் அழைத்து செல்வார் என்பது எனக்கு ஐயமில்லை. அதனால் அவர்கள் கடற்கரை ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆறு போல இல்லை, கடல் போல இல்லை, சாகல் போல கூட என்னால் பேச முடியாது. நான் ரொம்ப ஈசல் மாதிரியான ஆள். ஆனால் நீங்கள் தான் எதிர்பார்த்து ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அப்படியெல்லாம் நீங்கள் ரொம்ப வீர முறையெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய யூடியூப்ல போய் பார்க்கலாம். நிறைய 5 லட்சம் 10 லட்சம் 1 மில்லியன் 10 மில்லியன் நிறைய வியூஸ் தான். அதை நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய ரொம்ப அம்மாச்சியான உரை. ஆகவே இது ஒரு அம்மாச்சி உரை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த அவையில் இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நான் மிக்க நன்றி செலுத்துகிறேன், குலமாக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு முன்னால் எப்பயுமே சில பேர் சொல்லுவாங்க, முன்னால் பேசப்பட்டால் நமக்கு பாயிண்ட்ஸே இருக்காது, அதனால் நம்ம பாயிண்ட்ஸ் இல்லாமல் பண்ணிக்கணும் அப்படின்னு முன்னால் பேசணும்னு நினைக்குவாங்க. நான் எந்த மேடைக்கு போனாலும் எனக்கு முன்னால் 2000 பேர் பேசினா கூட பேசுங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் சுருக்கமாக பேசிட்டு போயிடலாம். நம்ம எதுவும் சொல்ல தேவை, நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நன்றி வணக்கம் இதையே கேட்டுருங்க அப்படின்னா. அந்த ரகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு காந்தியன் தாட்ஸினுடைய எந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்து எந்த புள்ளி வரைக்கும் முடிக்கலான்னு ரொம்ப படன்னு தனக்கு தெரிந்த அத்தனை அறிவுகளையும் இந்த மாணவர்களிடத்தில் ஏதாவது ஒரு சின்ன புள்ளியில் இந்த தீப்பொறியை நாம் ஏற்றிவிட முடியுமா என்று அவர் ஆசைப்பட்டார். பாலசுப்ரமணியன், சித்ரா பாலசுப்ரமணியன் ரொம்ப நல்லா பேசினாங்க. காந்தியின் தாக்கங்கிறது எனக்கு கொடுத்த தலைப்பு தமிழகத்திற்கான இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழகம், அதுதான் எனக்கு கொடுத்த தலைப்பு. காந்தியை பற்றி அவங்க பேசினாங்க. ஆக்சுவலாக காந்தியம் என்பது இந்தியாவில் ஒரு தனி பண்பே கிடையாது. அது சாதாரண மனிதர்களிடம், அடித்தட்டு மக்களிடம் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை தான் காந்தி லேசாக தட்டி எழுதினார். அவ்வளோதான், அது பெரிய விஷயமே கிடையாது. ஆக்ஸ்போர்ட் போனார், அங்கே படித்தார், லண்டனில் படித்தார், என்னென்னமோ படித்தார். ஆனால் நண்பர்களே, காந்தி அதாவது காந்தி இறந்த பிற்பாடு சில வரலாற்றாளர்கள் வந்தாங்க, வரலாற்றை எழுதணும். நான் ஏன் இந்த வரலாற்றை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னா நீங்கள் இதை கவனமாக கேட்கணும். இந்த வரலாற்று துறைக்கு எவ்வளோ முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அதன் வழியாக புரியும். ஆகவே நீங்கள் ஜிபி முத்து மாதிரி ஆட்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கொடுப்பீங்க. சத்யா மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் நிறைய நேரம் கொடுப்பீங்க. அதெல்லாம் மில்லியன் கல்ச்சர் வியூஸ் போகுது. அதனால் சில பேர் ட்ரெண்டிங்கில் வந்துச்சுங்க, யூடியூப் ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. அப்புறம் ஹேஷ்டாக் போடுறீங்க, ஹேஷ்டாக் இந்திய லெவலில் ட்ரெண்ட் ஆகுறீங்க, இதெல்லாம் மதிக்கிறேன். ஆனால் எனக்காக நான் உங்களோடு உரையாட விரும்புகிறேன். என்னுடைய நேரத்தை ஒதுக்கி, என்னுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி, இந்த மனிதனாக பிறந்த இந்த மண்ணில் அடுத்த தலைமுறை உங்களிடம் என்னுடைய அகல் விளக்கை நான் மாற்றி தரப்போகிறேன். ஆகவே அந்த சத்திய உணர்வோடு நான் வரேன். அதனால் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பலமாக கொடுக்குற ஜிபி முத்து மாதிரியான ஆதரவு தரவேன்னா, ஒரு சின்ன அளவுக்கு மாதிரி ஒரு ஆதரவை நீங்கள் தரவும் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால், நம்ம சமூக வலைதளங்கள் வெவ்வேறு இடங்கள் எல்லாத்தையுமே இது மாதிரி வரலாறு சம்பந்தமான செய்திகள் பகிரப்படுவதே இல்லை. எல்லாம் போலி செய்தி தான். உடனே வாட்ஸ்அப்பில் வந்த உடனே நகால் போட்டுறாங்க.
நிறைய திரை நட்சத்திரங்கள் பெரிய பெரிய ஆட்கள் இறப்பதற்கு முன்னாலேயே இந்த சமூக வலைதளம் வந்த பிற்பாடு டெய்லி செஞ்சு போயிடுறாங்க. டக்கு டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க, இறந்துட்டாங்க. அதில் ஒரு இன்பம் மகிழ்ச்சி நமக்கு. ஆக வரலாறு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்காக நான் சொல்கிறேன். காந்தி இறந்த பிற்பாடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய வரலாற்றை எழுதினாங்க. அப்போ அவர் படித்த போர்பந்தில் இருக்கக்கூடிய அவருடைய பள்ளி, கல்லூரி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் அந்த வாத்தியார்கிட்ட, பேராசிரியர்கிட்ட, அந்த ஹெட் மாஸ்டர்கிட்டலாம் கேட்டு எழுதலான்னு போனாங்க. ஆனால் உண்மையாகவே போனால் அங்கே காந்தின்னு ஒருத்தர் படித்தாருங்கிறதே உங்களுக்கு தெரியல. ஆனால் ஃபெமிலியர் ஆகிட்டா இல்லையா, உலகமே வேக்குது இல்லை. அதனால் அந்த வாத்தியார்கள்லாம் போய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பெரிய ஸ்டூடெண்ட் சார், என் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தான், அவனை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நான் பார்த்ததே இல்லை. இன்னொரு டீச்சர், அவனை மாதிரி ஒரு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்டே பார்க்கவும் முடியாது. எல்லா நாளும் ஒரு நாளோட ஆப்ஷனே கிடையாது. எல்லா பரீட்சைக்கும் வந்துடுவான், எல்லாத்தையும் முதல் மார்க் எடுத்துருவான், முதல் மாணவனே காந்தி தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லி அதெல்லாம் எழுதுறாங்க பத்திரிகையில், அவரோட புகழ் உரைகளெல்லாம். ஆனால் உலகத்தில் ஒரு உண்மையான வரலாற்று ஆசிரியர் வந்தான். அந்த கல்லூரிக்கு சென்றான், அந்த பள்ளிக்கு சென்றான், அந்த ஏடுகளை எல்லாம் புரட்டினான். பல ஆண்டுகளாக பாழடைந்து கிடந்த அந்த ஏடுகள் எல்லாம் புரட்டி பார்த்தபோது ஒரு உண்மை வந்தது. என்னன்னா, காந்தி சரியா ஸ்கூலுக்கே வரல. அவர் வந்தாலும் கிளாஸ்லே இல்லை. பரீட்சையே பாதி தான் எழுதினார், பாதி பரீட்சை எழுதியவே இல்லை. எல்லாத்தையும் மக்கு. நண்பர்களே, இதுதான் வரலாறு. ஒரு வரலாற்று ஆசிரியருடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால், உலகமே ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அதில் உண்மை இருந்தால் மட்டுமே நான் தரவுகள் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வேன். அதுதான் நீங்கள் இந்தியாவுக்கு வெளியில் போயிட்டீங்கன்னா, எந்த உலகத்துக்கு போனாலும் இந்த நாட்டை ரெண்டாக தான் பார்ப்பாங்க. எந்த நாடுகளுக்கு போனாலும் ஒன்று உங்கள் நாட்டினுடைய வரலாற்று துறை, நீங்கள் வரலாற்று ரீதியாக எங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொரு கலாச்சார ரீதியாக நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். இது ரெண்டு தான். ஆனால் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மோசமான நிலை என்னென்னா, தமிழ்நாட்டில் பல வரலாற்று துறையில் மூடிட்டாங்க. பல துறைகள்லாம் மூடிட்டு வராங்க. நம்ம எவ்வளோ வரலாற்றில் பின்பற்றி இருக்கோங்கிறதுக்கான இதுதான் ஒரு சின்ன உங்களுக்கான ஒரு அறிவை நான் சொல்கிறேன். என்னென்னா, உலகம் முழுவதும் மாபெரும் ஆய்வுகளை, மாபெரும் புத்தகங்களை எழுதி குவிக்கிற ஒரு துறை என்றால் அது வரலாற்று துறை. ஆனால் அப்படியே இருக்கிற தமிழ்நாட்டில் கல்லூரிகளிலே மயான அமைதி, காலியான இருக்கைகள், டிபார்ட்மெண்ட்டே ஓப்பனே இல்லை அப்படின்னா அது வரலாற்று துறை. அப்படி மாறி நண்பர்களே, இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய காந்தி ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா, சாதாரணமான எம்ஏ படித்தேன், சாதாரணமான எம்ஏ, பிஎம்ஜி, பிஹெச்டி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு ராமச்சந்திர குஹா என்கிற வரலாற்று ஆசிரியர் எழுதுகிற நூல் உலக அளவில் பல லட்சங்கள் விற்பனை, பல லட்சங்கள். நம்மளாம் வாங்கி படிக்கிறோமான்னு தெரியாது. நல்ல வேலை அவர் ஜீப்பு கூட சந்திக்கலை, ஆகவே நம்ம வந்து சேரலை. ஆனால் உலகம் முழுவதும் அவர் வந்து ராமச்சந்திரன் குஹாவுடைய ஆய்வுகள் மேலும் மேலும் தேடி படிக்கிறார். ஆக வரலாற்று துறை என்பது ஏதோ ஒரு ஆண்டைகள் கூடாத மாதிரி தமிழகத்தில் மாறி போச்சு. ஆனால் நண்பர்களே, உண்மையாகவே கைத்தட்டலுக்காக சத்தியமாக சொல்கிறேன், இந்த இந்தியாவை திரும்பி பார்க்கிற ஒரு துறையாக வைத்திருந்ததே வரலாற்று துறை. மார்க்கு சரியாக வாங்கிட்டாங்க, சரி வரலாற்றை கொடுத்து சரியாகவே படிக்க மாட்டேங்கிறாங்க சார், இங்கிலீஷே வராது, தமிழில் கொடுத்து. எனக்கு தெரிஞ்சு வரலாற்று படிக்க தெரியலன்னு வந்த மாணவர்கள் தான் இந்த வரலாற்றையும் புரட்டி மார்க்கே கிடைக்காது, கல்லூரில் ஓரமாக போய் ஒரு வரலாற்று துறையில் கொடுத்த இடத்தை வாங்கின ஒரு மாணவன் தான் இந்த தேசத்தை தன் பக்கம் திரும்ப பார்க்க வச்சிருக்கேன். ஆக மிக முக்கியமான துறை. நான் அவங்களை உசுப்படுத்தினாலே சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். உண்மையாகவே இது ஒரு மிக முக்கியமான துறை. எப்படி கேட்குறீங்க? இப்போ இந்த அவையில் நான் வந்து நிற்கிறேன், சாதாரணமான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, இதை நான் படித்து அப்படியே பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இது எனக்கு சாதாரணமான கூட்டம் தான். ஆனால் நண்பர்களே, நான் வந்து இந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கல்லூரியில் தான் ஒரே சாமினாரையும் பணி செய்கிறார். எப்படி பணி செய்கிறாருன்னு நீங்கள் கேட்கலாம். சாதாரண தமிழ் வாத்தியார் தான், அவருக்கு ஆங்கிலம் வராது, சாதாரண தமிழ் வாத்தியார். கும்பகோணத்தில் ஒரு மடத்தில் அந்த நிழலில் அந்த உதவியில் படித்த ஒரு தமிழ் பேராசிரியர் இந்த ஊருக்கு வந்து
கருமுத்து தியாகராஜனுடைய உதவியின் பேரில் இங்கே வந்து ஒரு வேலை கிடைச்சது. இந்த கல்லூரியில் தான் அவர் பணி செய்தார். நண்பர்களே, இந்த கல்லூரியில் படிக்கின்ற பொழுது தான் அவருக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் விருது மகோபாத்தியாயா அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓவே சுவாமிநாதன் ஐயர் அப்படின்னு தான் நம்ம கொடுத்தோம். ஆனால் பிரிட்டிஷ்காரன் கொடுத்தான் மகோபாத்தியாயா அப்படிங்கிற ஒரு மாபெரும் பட்டத்தை. இப்போ மாதிரி காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏதோ செயலாளர்கள்லாம் பார்த்து ஒரு 5000 ரூபா கொடுத்தா ஒரு விருது கிடைச்சதுன்னா அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லாம் ரொம்ப கஷ்டம். இந்தியரை மதிப்பதே கஷ்டம், இந்திய கல்வித்துறையை மதிப்பதே கஷ்டம், இந்திய பேராசிரியர்களை மதிப்பதே கஷ்டம், இந்திய கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒரு மனிதனாக நினைப்பதே கஷ்டம். அந்த காலத்தில் 1906 மகோபாத்தியாயர் என்ற மாபெரும் இந்திய அறிவிலான ஒரு விருதை பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த கல்லூரியில் படித்த வேலை செய்த ஒரு இந்திய சாமிநாதனுக்கு தான் கொடுத்தது. நான் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நினச்சி பார்த்தேன், எஸ்பியை பற்றி நினச்சி பார்த்தேன். என்ன நினச்சி பார்த்தேன்னா, இந்த துறையில் தான் அவர் 1906 அவருக்கு ஒரு விருது பாராட்டு விழா நடந்தது. இந்த துறையில் இங்கே இந்த கட்டடத்தில் தான் உவே சாமிநாதையர் 1906 உவே சாமிநாதையருக்கு மாபெரும் ஒரு விருது கிடைத்த பிற்பாடு இந்த இடத்துல தான் நடந்தது. நான் இப்போ வருமா நினச்சேன். என்ன நினச்சேன்னா, இந்த டேபிளில் வந்து பேசியிருப்பாங்களா, அந்த இடத்துல உட்காந்து பேசியிருப்பாங்களா, சாமிநாதையர் எங்கே உட்காந்து இருப்பாரு. பிரிட்டிஷ்காரர்கள்லாம் அப்போ வந்து நிகழ்ச்சி நடத்துவோம், மாணவர்கள்லாம் அவங்க எப்படி வியந்து பார்த்துருப்பாங்க. ஒருவேளை இதே நாற்காலி போட்டிருப்பாங்களா, வேற நாற்காலி இருந்திருக்குமா, இதே நாற்காலின்னா சாமிநாதையர் உட்கார்ந்த நாற்காலி தான் நான் உட்காந்துருக்கலாம். பல்வேறு உணர்வுகள் வரலாறு இருக்கிறது ஒரு மனிதனோட ரத்தத்தில் கிடக்குது. ஆக நீங்கள் யாருக்கு போனால் அப்பா பேர் சொல்லலாம், ராமசாமி சொல்லலாம், குப்புசாமி சொல்லலாம். ஆனால் உங்களுடைய வரலாறு தான் ஒரு மனித சமூகத்தினுடைய மிக முக்கியமான முகம். சாமிநாதையருக்கு நான் சொன்னதில்ல, இந்த பாராட்டு விழா நடந்தாங்கன்னு சொன்னதில்ல, இந்த பாராட்டு விழாவில் அழைக்கப்படாமலே பாராட்டி வருகிறார். அவருக்கு அழைப்பே கிடையாது, இன்விடேஷனே போடல. அவர் சாமிநாதையர் அவங்க நினைக்கக்கூடிய மாபெரும் தமிழ் பண்டிதனாச்சே, அவனை வெள்ளைக்காரன் பாராட்டியிருக்கான். வாழ்நாள் முழுவதும் வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்த பாரதி வெள்ளையர்கள் கொடுத்த ஒரு மாபெரும் விருதுக்காக மாங்கன்னு ஒரு கல்வி வைத்து உங்களை போல ஒரு 23 வயசு இளைஞனா உள்ள வராரு. இது உள்ள வரும்போது பாரதிக்கு 50 வயசு இல்லை, 400 ஆண்டுகள்லாம் கிடையாது. வெறும் 23 வயசு இளைஞனா இந்த கல்லூரிக்கு ஓடி வந்து நானும் பேசுவதற்கு, இந்த தமிழ் வாத்தியாரை வாழ்த்துவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு தார்கள் இந்த வாசல் இருக்கிற இந்த கல்லூரியுடைய வாசலில் இந்த பாரதியை அழைத்து பாடலை பாட சொல்கிறார். செம்பருதி சூரியனா ஆரம்பிக்கிற அந்த அருமையான ஒரு பாடலை பாரதி உங்கள் கல்லூரியில் தான் பாடினார். இன்னி வரைக்கும் 1906 பாரதி பாடிய அந்த வாழ்த்து பாடல் வரலாற்றில் இந்த கல்லூரியில் பாடிய பாடல் அழியாத புகழ் பெற்று இன்று வரை இருக்கிறது. ஆக அந்த மாணவனாக அந்த பாரதியை பாட சொல்லி கேட்ட பிற்பாடு அங்கே இருக்க தமிழ் வாத்தியார்கள்லாம் இருக்காங்க, பண்டிதர்கள்லாம். அப்போல்லாம் பிரிட்டிஷ் காலத்துலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தமிழ் வாத்தியார்கள்லாம். அதில் ஏதோ உப்பு இல்லை, சப்பு இல்லை, கொஞ்சம் போகிற காலம்லாம் கம்மியாக இருக்குது, திருவள்ளியாரெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி சில குறைகள் சொல்கிறாங்க. பாரதிக்கு பயங்கர வருத்தம் இருக்கிறது. அவன் என்ன பண்ணுறான், சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம பாடல் தவறானதுன்னு அழுது கொண்டே இந்த கல்லூரி விட்டு வெளியே போயிட்டான். போன பிற்பாடு சாமிநாதையர் உட்காந்துருக்காரு. திரும்ப அவரை அழைத்து பேச சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, பலரும் பாராட்டினார்கள், ஆனால் அந்த மாணவன் அவர் நபர் என்னை பற்றி ஒரு பாடலை பாடினார், மிக சுவையாக இருந்தது, அதை நான் திரும்ப கேட்பதற்காக ஆசைப்படுகிறேன் என்கிறார். தேர்தலாக பாரதியை காணும். ஏன்னா அவமானப்பட்டு வெளியேறிவிட்டார். உங்களுக்கு மிகப்பெரிய வரலாறு என்னன்னா, பாரதியை பாட வச்ச கல்லூரிக்கு இந்த தமிழ்நாட்டில் பிரதான கல்லூரி என்றால் உங்கள் கல்லூரி தான். இந்திய அளவுக்கு தன்னுடைய மாபெரும் சேவையை, தமிழ் பணியை, தமிழ் கொடையை நம்மளாம் ஐயங்காரன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ்காரன் அதை பார்க்கல, தமிழ் படித்து தமிழுக்காக சேவை செய்தான் என்கின்ற ஒரே காரணத்துக்காக மகோபாத்தியாயா விருது கொடுக்கும்போது இந்த கல்லூரியில் தான் எங்கேயோ ஒரு மூலையில் சாதாரண தமிழ் வாத்தியாராக அழைச்சிட்டு இருந்தார். ஆக 2 வரலாறு உங்களுக்கு, இந்த வரலாறு சொல்லிய 2 வரலாறு நீங்கள் பார்த்துக்கலாம்.
மூணாவது, இதே கல்லூரியில் தான் இன்னொரு பெரிய சிறப்பு. என்ன சிறப்புன்னா, பாரதி 1904 இங்கே வர சென்னை, 22 வயசு. நம்மளாம் கல்லூரிக்கு படிப்பதற்காக வருகிற ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஆள் வேலைக்காக சென்னைக்கு வர, சென்னையில் வந்து இறங்கின பிற்பாடு 1904 இறங்கின பாரதிக்கு தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரி நிர்வாகம், ஒரு கல்லூரி மாணவர்கள், இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் பாரதியை தலையில் வைத்து கொண்டாடினார்கள் என்றால் அதில் முதல் கல்லூரி உங்கள் கல்லூரி. அதெல்லாம் பொய்யா சொல்லலை, உங்களை உச்சிப்பதற்காக சொல்லலை. உங்கள் வரலாற்றை நீங்கள் படித்து அழைக்க வேண்டும். உங்களுடைய வரலாற்றை நீங்கள் தான் படிக்கணும். அந்த கல்லூரியை பற்றி அந்த காலத்திலேயே சுதேசமித்திரன் பத்திரிகையில் இந்த மாணவர் மன்றத்தில் பாரதி பேசுவதற்காக இந்த மாணவர் மன்றத்தின் சார்பாக விளம்பரங்கள் வந்திருக்கு. அந்த விளம்பரத்தில் பாரதியை பேசுவதற்காக அழைத்த விளம்பரங்கள் அச்சாகி இருக்கு. இதெல்லாம் வரலாறு. ஆக நம்மளோட அடிச்சு விடுறதில்லை. இப்போலாம் யூடியூப் வந்த பிற்பாடு என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். சாம்பாருக்கு ஒரு வீடியோ போடுறாங்க, செய்தி முடிக்கும் போது கருவோடு குழம்பு மாதிரி கூட இல்லை. சாம்பார் வீடியோவை பார்த்து சாம்பாராக செய்யலான்னு முயற்சி பண்ணி இறுதியாக அது ரசமாகவும் இல்லாமல் சாம்பாராகவும் இல்லாமல் கருவோட்டு குழம்பு மாதிரி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். ஏன்னா நான் உண்மையாக சொல்கிறேன், என்னென்னா என் போது நாங்கள் ப்ரெஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஜேர்னலிஸ்டாக இருக்கு இல்லையா, ஒரு பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு வந்தது. அதுக்கு வந்து இன்டென்ஷன் கொடுத்து வேலை கொடுத்துட்டாங்க. வேலை கொடுத்தாலே என் கூட தான் உட்காந்துருக்கு. அந்த பொண்ணுக்கு சமைக்கவே தெரியாது, அப்புறம் படிச்சுட்டு வந்துருக்கு. பிறந்ததுலேருந்து வெந்நீர் வைக்க கூட தெரியாத ஒரு பொண்ணை அம்மாவை வெந்நீர் வச்சு கொடுத்து கல்லூரிக்கு அனுப்புகிற ஒரு பொண்ணை இவங்க என்ன பண்ணாங்க, சமையல் எடுத்து சொல்லிட்டாங்க. சமையலுக்காக இந்த பொண்ணு போச்சு. ஒரு சமையல் கலைஞராணிகிட்ட, மாபெரும் கலைஞராணிகிட்ட போய் பேட்டி எடுத்து வந்தது. மறுநாள் காலையில் எங்கள் ஆஃபீஸ் முன்னால் ஒரு குண்டாமோட ஒரு அம்மா ஆட்டோட நின்றாங்க. என்னடா பிரச்சனையாக இருக்கு போலன்னா பயங்கரமாக விஷயத்தில் சண்டை போடுறாங்க. யார் அதை வெளியில் கூப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன், ஆச்சா ஒருத்தாங்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஏதோ ஒரு பாயாசம் பண்ணுறதுக்காக யார்கிட்ட விக்கெட் வந்துருக்கு. அதில் ஒரு கரண்டி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்ற வேண்டும் அந்த அம்மா சொல்லியிருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1 லிட்டர் ஏற்றிச்சு. இந்த பொண்ணு என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம். அவங்க 1 லிட்டரை ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. சாயங்காலம் வரைக்கும் பாயாசம் ஆகவே இல்லை. அது பயங்கரமாக பாத்திரம்லாம் தீ பிடிச்சி கருப்பாகி இதெல்லாம் உண்மையாக நடந்தது. எங்கள் ஆஃபீஸில் கொண்டு வந்துட்டாங்க. பஞ்சாயத்து பண்ணவே முடியல. அந்த பொண்ணு ஓடி ஒழிஞ்சிருச்சு. இப்போ யூடியூப்பை பார்த்து இந்த மாதிரி தான் வரலாறு சமைக்க முடியும். ஆக நான் சொல்கிறதெல்லாம் யூடியூப் சமாச்சாரங்கள், வரலாற்று சமாச்சாரங்கள். இந்த துறையில் தான் நீங்கள் பாரதியை கூப்பிட்டு இங்கே தான் அந்த மாணவர்கள் அவருக்கு மாபெரும் ஒரு அங்கீகாரத்தை வழங்கினார்கள். 2 கல்லூரி தான். ஒன்று சாம்பாரம் கிறிஸ்துவ கல்லூரி, 2வது உங்கள் கல்லூரி. சரி, தமிழ்நாட்டில் எவனையுமே பாரதி இந்த அறையில் உங்களுக்கு முன்னால் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த ஒரு தமிழ் மாணவன் உங்களைப் போல அறிவை தேடி ஒருவருக்கு அங்கீகாரம் கொடுத்தான். அந்த அங்கீகாரத்தை தான் எனக்கு எடுத்தது. இதான் வரலாறு. நீங்கள் காந்தியம்னா பெருசாக கஷ்டப்படுறதுன்னு நினைக்கிறாங்க. காந்தியம் நம்ம ரத்தத்திலே இருக்குது. நான் பார்த்து இந்த கல்லூரி மேலே தான் நான் இந்த லைவ் ப்ரோக்ராமுக்காக இந்த கல்லூரி மேலே வந்து நான் ஃபுல்லாக லைவ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். எப்போ தெரியுங்களா, மாபெரும் மாடு புரட்சி நடந்துருப்பாங்க மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்காக. இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டுன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நாளைய வரலாற்றை எழுத போகிறவன் ஜல்லிக்கட்டை பற்றி எழுதுனா இந்த கல்லூரிக்கு முன்னால் இப்படி ஒரு புரட்சி. நீங்கள் சொன்னாங்க கட்டி போட்டுருந்தாங்க, காந்தி சொன்னவனே கையை கட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் நான் வரலாற்றில் படிச்சிருக்கேன். கண்ணு முன்னால் மாணவர்களை ஒரு எள் போட்டால் கூட கொஞ்சம் கூட இந்த ஒபீடியன்ட்டுமாங்கள மாணவர்களை வாத்தியார்கள்லாம் அந்த கல்லூரி நிர்வாகத்துக்குள்ளே கட்டி போடுறதுக்காக கஷ்டப்படுறாங்க. பயங்கரமான கஷ்டம், குறையத்தனம், என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நண்பர்களே, சத்தியமாக சொல்கிறேன், அந்த கல்லூரி இந்த இடத்துல ஆரம்பிச்சது அந்த 2 வரைக்கும் பல லட்சக்கணக்கான மாணவர்கள், பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த ஒழுங்கை மீசல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததை என் கண்ணால் பார்த்தேன். பெண்களுக்கு அரணாக நின்று போடான்னு தட்டிட்டு போகிறான் பஸ்ஸில். அதே மாணவன் தன்னை நம்பி வந்து இந்த இடத்துல போராட்ட காலத்தில் நிற்கும் போது அந்த பெண்ணை அரவணைச்சு நிற்கிறான். நான் தாண்டா. இதுதான் நாளைய வரலாற்று. இந்த காந்திய உணர்வுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காந்தி. இது பெருசாக ஒன்றும் நீங்கள் எங்கேயோ படிச்சுக்கிட்டு அப்படியே அதெல்லாம் ஒன்றும் அர்த்தத்திலே இருக்கு. எனக்கு முன்னால் எனக்கு தெரியாத ஒரு பெண் மீது நடத்தப்படுகிற வன்முறையை
கேள்வி கேட்கிற ஒரு மாபெரும் துணி வருது பாருங்க, அதுதான் காந்தி. ரெண்டாவது வந்து உட்காந்து நான் அந்த இடத்த நான் பார்த்தேன். எவ்வளவு திரை நட்சத்திரங்கள், இந்த மாணவர்கள்லாம் திரை நட்சத்திரம் என் பயணம் கடுப்பு இருந்துச்சு. என்னடா இது இந்த ஹேஷ்டேக் அந்த ஹேஷ்டேக் இதுலேயே தான் வாழ்க்கை போடுமான்னு. ஆனால் நண்பர்களே, ஒரு செலிபிரிட்டி கூட உள்ள விடலை, ஒரு செலிபிரிட்டி கூட உள்ள போனால் வெளியில் இருக்கலாம். இது எங்களுடைய போராட்டம், எங்களுடைய கலாச்சாரம். இதில் நேரில் கொண்டாந்து இதை கலக்காத. அரசியல்வாதிகள் வெளியேற்றப்பட்டார்கள், சினிமா நடிகர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். மாணவர்கள் மட்டுமே இன்று இந்த தமிழ் வரலாற்றில் உலகம் பார்க்காத ஒரு வரலாற்றை என் கண் முன்னால் 7 தலைமுறை பார்த்தேன். இது வரலாறு. இதான் நம்ம முன்னாடி இன்னொரு ஹிஸ்ட்ரி இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் எங்கே பழசு, இதில் வந்தாலே ஒரு மாதிரி கரப்பாம்பூச்சி, பள்ளி, ஆந்தைகள் அழகிற இடம் அப்படின்னு நினைக்காது. மிக மிக முக்கியமான துறை, மிக மிக முக்கியமான துறை. உலகத்தில் நீங்கள் ஒரு இந்தியாவில் ரொம்ப நேரம் பேசக்கூடாது. அவங்க ஏதோ உலகத்தில் இந்த வரலாற்று எழுதுகிறவர்கள் 2 வகையாக தான் இந்தியாவில் பிரிக்கிறாங்க. ஒன்று காந்தியின் காலகட்டத்தை பிரிக்கும் பொழுது, ஒன்று திலகருடைய இந்தியா, இன்னொன்று காந்தியோடைய இந்தியா. இது அதற்கு முன்னால் பிரிட்டிஷ்காரன் பிரிச்சாங்களா. இது வந்து இதுதான் நம்ம அரசியல் பாரம்பரியம். என்னன்னா இந்தியாவை 2ஆக பிரிக்கிறோம். யார் இந்தியாவே பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறாங்கன்னா வரலாற்றை ஒன்று திலகர் காலம், 21க்கு முன்னால் திலகர் காலம், 21க்கு பின்னால் காந்தி யுகம். இப்படிதான் இந்தியா வரலாறு. ஆனால் பிரிட்டிஷ்காரன் நம்ம எப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டு போனால் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வரலாற்றை நாம் எப்படி பிரித்தோம், 2 தலைவர்கள், பெரிய 2 தலைவர்களாக நம்ம வரலாற்றை பிரித்தோம். ஆனால் வெள்ளக்காரன் எப்படி பிரிச்சுட்டாங்க, இந்த பக்கம் முஸ்லீம், அந்த பக்கம் கிறிஸ்தவர்கள், இந்த பக்கம் இந்து, இந்த பக்கம் முஸ்லீம், இப்படி பிரிச்சுட்டாங்க. ஆக நாம் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு வெள்ளக்காரன் பிரிச்சே இந்து முஸ்லீம், இதுதான் வரலாறு. அவங்க வரலாற்றை பிரிச்சது. நம்ம எப்படி வரலாற்றை பிரித்தோம், இந்த பக்கம் திலகர், இந்த பக்கம் காந்தி, இதுதான் நம்ம ஏற்பட்டது. காந்தி இறந்த பிற்பாடு காந்தி இந்தியாவை 2ஆக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இந்த பக்கம் அம்பேத்கர், இந்த பக்கம் காந்தி. காந்திய பார்வையிலிருந்து இந்தியாவை பார்க்கணும். அடித்தட்ட மக்களுடைய பிரதிநிதியாக நின்று ஒடுக்கப்பட்ட இந்த நாட்டில் எந்த ஒரு பலனையும் அனுமதிக்காத, பார்க்காத, வெளிச்சமே பரவாத ஒரு மக்கள், அந்த மக்களின் வாழ் என்று அம்பேத்கர் வந்து நீங்கள் சொல்கிறாங்கல்ல, காந்தி என்ன ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு தொலைக்காட்சியிலேருந்து பேசுகிறாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, நீங்கள் வந்து காந்தியம் இன்றைக்கு ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு டெம்ப்ளேட். காந்தியம் ஏன் தேவைப்படுகிறதுன்னு லேக்கியம் மாதிரி இந்த டெம்ப்ளேட் அப்படியே இருக்கும். காந்திங்கிறது வேறு எதுனா எடுத்து போட்டுக்கலாம். எம்ஜிஆர் ஏன் தேவைப்படுகிறார், அப்புறம் வேறு யாரோ எக்ஸல் யார் தேவைப்படுகிறார், அப்படி வந்துட்டே இருக்கும். நான் சொன்னேன் 5 நிமிடத்துக்குள்ளே எப்படிங்க இந்த காந்தி ஏன் தேவைப்படுறான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் கணக்கிட்டு சொல்லிடலாம் அப்படின்னாங்க. ஆனால் இது இந்த கேள்விக்கு பெரிய ஒரு இந்த பத்திரிகையில் என்ன நினைக்கிறாங்கன்னா பெரிய கேள்வின்னு நினைக்கிறாங்க. இது அவங்க சப்பையான கேள்வி. பசங்க மாற்றினா மொக்க. ஆக இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லைன்னு என்னன்னா, என் கண்ணு முன்னால் ஒரு நிறையா புரட்சி பண்ண மாட்டேன். இதே போல் இன்னொரு புரட்சி என்ன புரட்சின்னா, இந்த விவசாயிகள், இந்த நாட்டின் கிசான் கே பாரத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வரலாற்றில் இந்தியாவை கிசான் கே பாரத், கிசான்னா விவசாயி, விவசாயிகளுடைய நாடு தான் இந்த நாடு. காந்தி அதனால தான் சொன்னார், எல்லாமே விவசாயிகளுக்கு வந்து ஆரம்பிங்க, கிராமத்திலிருந்து உங்களோட பாதையை டெல்லியை நோக்கி போடுங்கன்னாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டையிலிருந்து தான் கிராமத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் காந்தி சொன்னது என்ன சொன்னால், பைபாஸ் போடாதீங்க, 6 வழி சாலை, 8 வழி சாலை, 20 வழி சாலை இதெல்லாம் வேணாம், சாதாரண ஒரு சாலை உங்களுடைய கிராமத்திலிருந்து இந்த நகரத்துக்கு போடுங்கன்னு சொன்னார். ஆனால் இன்னை வரைக்கும் அந்த கனவுல வரவே இல்லை. இன்னைக்கு காந்தியினுடைய வெற்றி என்னன்னு ஒன்று சொல்கிறாங்க. காந்தியினுடைய வெற்றி என்னன்னா, விவசாயிகள் ஏறக்குறைய இந்த நாட்டில் பல்வேறு மனசாட்சிகளை எழுப்பினார். நண்பர்களே, ஒரு பஞ்ச பராதிகளை போல இந்த நாட்டை முதுகெலும்பாக சுமக்கின்ற நில குடிமையை இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் பஞ்ச பராதிகளை போல, பிச்சைக்காரர்களை போல ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு பேருந்து இல்லாமல், ஆட்டோ இல்லாமல், சைக்கிள் இல்லாமல் நடந்தே டெல்லியை நோக்கி வராங்க. நடந்தே வராங்க. நண்பர்களே, எல்லா நார்த் இந்தியன் மீடியாவை பார்த்தா நமக்கு தெரியுமா,
ரத்தம் கொதித்தது என்னன்னா, அந்த மக்களுடைய பாதங்கள் பாலம் பாலமாக வெடித்து ரத்தனால் தாச்சாலைகள் முழுக்க ரத்தச்சாலைகள் வந்து உட்காராங்க டெல்லியில். என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த துப்பாக்கி இல்லை, அணுகுண்டு இல்லை, அவங்கள்ட்ட பீரங்கி இல்லை, அவங்கள்ட்ட எந்த ஒரு கத்தி கவடா எதுவுமே இல்லை. வெறுமனே கந்தல் உடையோடு டெல்லியில் வந்து உட்கார்கிறார். டெல்லியில் வந்து உட்கார்ந்து மாதக்கணக்காக, வாரக்கணக்காக, நாள் கணக்காக, பல்லாயிரம் மணி கணக்காக உட்கார்ந்தே இருந்து இந்தியாவுடைய மனசாட்சியை உலுக்கி இன்னைக்கு பில்லை பாஸ் பண்ணாம இருக்காங்க. ஒரு துப்பாக்கி எடுக்கல, ஒரு கத்தி எடுக்கல, கதர் துணியோடு, சாதாரண கிழிந்த ஒரு கசடான துணியோடு உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு முன்னால் அரசு என்ன பண்ணிச்சுங்களா, ரோட்லலாம் ஆணி பதிச்சிருக்காங்க. ஃபோட்டோ பாருங்க, இது தாண்டி வந்துருவாங்க. இவ்வளோ ஒரு ஆணி ரோடுலலாம் முள் வேலி, தடுப்பு சுவர். அந்த மக்கள் எதையுமே செய்கிற உட்கார்ந்த இடத்திலேயே 800 உயிர்கள் போயிருக்கு. 800 உயிர்கள் இந்த தேசத்தில் விவசாயிகளிடம் 800 உயிர்கள் பறிக்கப்பட்டது. அப்போ இந்த காலத்தில் ஒன்றுமே செய்யாமல் மௌனமாகவே உட்கார்ந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணாமல் இருக்காங்க. நடக்கணும் வரலாற்றில் ஒரு கதிப்பின மக்கள் அடித்து சாதாரண கழுத்து வச்சு நெருங்கின போலீஸ்காரன் அமெரிக்கா சர்வீஸ் போச்சு. அப்படியே கழுத்தில் வச்சு நெருங்கிற காட்சி வலைதளத்தில் வந்தது. அவ்வளோ பெரிய அமெரிக்க ஏகாதிபத்தியம் சாதாரண ஒரு குடிமகன் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. துப்பாக்கி சூடு, ரத்த வெள்ளம், அடி தடி, கலாட்டா எதுவுமே இல்லைங்க. டெல்லியில் சமைச்சு சாப்பிட்டே இருக்காங்க. சொன்னார்கள், இவர்கள் விவசாயிகளே இல்லை, இவர்கள் சாதாரண பின்னால் முதலாளிகள் தூண்டுறாங்க, இவங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஒரு முறை கூட இந்த விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை. காந்தி சொன்னாங்கல்ல, உரையாடலை செய்யுங்கள். இந்த காலங்காலமாக அதை தான் சொல்கிறாங்க, உரையாடல் தான் சமூக தீர்வு. ஆனால் இந்த விவசாயிகளிடம் ஒரு முறை கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் நண்பர்களே வெற்றி பெற்றோம். எப்படி? காந்தி. இந்த காந்தி வழி என்பது இது சும்மா உட்காந்து நினைக்கிறாங்க, அது கிடையாது. காந்தியை போல கூர்மையான சிந்தனை கொண்டவன் வேறு யாருமே. காந்தி 1930 வாக்கில் தமிழ்நாட்டில் வர மாப்போசி போய் காந்தியை சந்திப்பதற்காக ஆவல் கொண்டு வர. தமிழ்நாட்டின் மாபெரும் பீரங்கி பேச்சாளர், என்னை விட மிகப்பெரிய மாபெரும் தலைவன். அந்த தலைவன் காந்தியை சந்திப்பதற்காக ஒரு அனுமதியை கேட்கிறான். சாதாரணமான ஒரு மனிதனாக ராஜாஜி அவர் கூட்டு போறாரு காந்தியை சந்திப்பதற்காக. சந்திச்சு போய் காந்தியை பார்த்து இருப்பாரு. ராஜாஜி சொல்றாரு, இவர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கம்யூனிட்டியிலிருந்து வராது அப்படின்னு அறிவிக்கிறார். என்ன கம்யூனிட்டி அப்படின்னு அவர் கேட்கிறார். இந்த பனைமரம்லாம் ஏறி கல்வி தயாரிப்பாங்கல்ல, அந்த கம்யூனிட்டி இவர். ஆனால் இவர் புலால் பண்ண மாட்டார், சைவம். அந்த கம்யூனிட்டியும் காந்தியத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார், உங்களுடைய பூர்ண விசுவாசிங்கிற. காந்தி உடனே பதில் சொல்கிறாரு, யார் சொன்னால் நான் கல்லு குடிக்கக்கூடாதுன்னு சொன்னது? தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் கல்லு குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல, கல்லை இறக்குனவனே குடிச்சிடலாம், குளிச்சு போனவனே குடிக்காதுங்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். எவ்வளோ நுட்பம் பாருங்க. காந்தியம் என்பது ஒவ்வொரு நுட்பம் படிநிலை. நீங்கள் சாதாரணமாக கிடையாது, போன போக்கில் அப்படியே காந்தியத்தை ஏற்றுக்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு கல்லை 2 வகையாக பிரிக்கிறார். எப்படி? புளித்த கல், புளிக்காத கல். புளித்தால் பாவம், புளிக்கன்னா ஆவல். கால்நாள் சொன்னாங்கல்ல, வாழ்நாள் முழுவதும் காந்தி பட்டினியாக இருந்தார். உண்ணாவிரதம் இருந்தார். அவருடைய கிட்னி ரிப்பேர் ஆகிடுச்சு, ஹார்ட் ரிப்பேர். டாக்டர் சொல்லுவாங்கல்ல, இந்த காமெடி விவேக் காமெடி தீஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு காமெடி வரும். எல்லாமே போச்சு, எதுக்காக இருக்குங்கிற மாதிரி. காந்தியை மட்டும் அந்த காலத்தில் எவ்வளோ செக் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருப்பான். நெஞ்சு எரிஞ்சு போச்சு, கிட்னி தேஞ்சு போச்சு, உடம்பு அடிஞ்சு போச்சு, தலையில் முடி கொட்டி போச்சு, எலும்பு தேஞ்சு போச்சு, சதையில் ஒன்றும் இல்லை, உயிரும் அப்படி கூடாது, எதுக்கு ஏன் உட்காந்துருக்கேன்னு கேட்டுப்போம். இப்படி அம்மனமாக ஒரு நாட்டில் ஒரு மனிதன் உட்கார்ந்து இந்த தேசத்தில் எல்லா சகல சௌகரியத்தையும் கொண்டு வந்தோம். என்னுமே வரல. பிரிட்டிஷ்காரனை போல பிரிட்டிஷ்காரர்கள் காந்தியை பாதுகாத்தார்கள். பிரிட்டிஷ்காரன் போன பிற்பாடு காந்தியை முதல் முறையாக நாம் சுட்டோம். காந்தியை சுட்ட பெருமை நமக்கு தான். ஆக இந்தியா விடுதலை பிற்பாடு தினமும் பல்வேறு மாநிலங்கள் அவரோட பொம்மையை வச்சு இப்படியோட சொல்லிட்டே இருக்காங்க. இறந்து போன ஒரு மனிதனை இத்தனை முறை சுடுகிறார் என்றால் அவன் இந்த மனசாட்சியோடு இந்த மக்களோடு எவ்வளோ உண்மையாக வாழ்ந்திருப்பான்னு நினச்சி பாருங்க. நண்பர்களே, இந்த உண்மைதான் காந்தி. நீங்கள் எவ்வளோ பார்க்க ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா
ஒரு அரசாங்கம் சொல்லி ஒரு படத்தை மாற்றோம். எக்ஸ்ட்ரா மினிஸ்டர் யார் படம்னா மாற்றோம். காவல்துறையில் மாற்றோம், கல்வி நிறுவனங்களை மாற்றோம், கவுன்சிலர்கிட்ட மாற்றோம், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்கும் ஒரு படம் மாற்றோம். அவங்க போன உடனே மறுநாள் அடிச்சு இன்னொரு படம் வச்சாங்க. ஆனால் நண்பர்களே, இந்த நாட்டில் காந்தி ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு பாரட்லால் கவுன்சிலர் ஒரு ஆள் இந்த நாட்டுக்காக இந்த பெரிய ஜனாதிபதி கிடையாது, பிரதமரும் கிடையாது, சாதாரண வட்டச் செயலாளர்களே கிடையாது, காங்கிரஸுடைய வட்டச் செயலாளர் அதுவும் கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு மராஜி யாரை வைத்திருந்தாருன்னா பதவி வச்சில்லை, சுகம் வச்சில்லை. அவர் வீட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட யாரும் தங்க முடியாது. இன்னைக்கு கூட தங்க முடியாத வீட்டில் தான் காந்தி 100 ஆண்டுக்கு முன்னால் தங்குறார். ஆக எந்த சுகங்களையும் நினைச்சிருந்தா பாராட்டலா படிச்ச பிற்பாடு அவருக்கு அருமையான சம்பளம், சவுத் ஆப்பிரிக்காவில் அருமையான சம்பளம், பெரிய பெரிய செல்வந்தர்கள் அவங்களாம் தர தயாராக இருந்து தூக்கி போட்டுட்டு இந்த மக்களுக்காக ஒரு மனிதன் இந்தியாவில் நடந்தான். இந்தியாவில் முதலாக ஒரு தலைவன் ரோட்டில் நடந்தது காந்தி தான். அது முன்னால் கிடையவே ரோட்டில் நடந்து மக்களை சந்தித்தான். நண்பர்களே, காந்தியத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? காந்தியை பார்த்துட்டு சில வயசானவர்கள் வந்தாங்க, காங்கிரஸ்காரர்கள் வந்தாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் காந்தியை கண்டவுடன் இந்த இந்தியாவில் அதன் முன்னால் பார்க்க முடியாத ஒரு மாபெரும் மாற்றம் நடந்தது. என்ன தெரியுங்களா? பெண்கள் சாரையாக வந்தாங்க. வயசான பாட்டி, பெண்கள், அம்மா, பாட்டி. காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த அரிஜன நிதினு சொன்னாங்கல்ல, இந்த அரிஜன நிதிக்காக நிதி திரட்டுறாங்க. அப்போ போய் காந்தி பணம் கேட்கல, கொடுங்க. நண்பர்களே சொல்கிறாங்கல்ல, கை நாட்டு உள்ளவங்க அரசியல் அறிவே இருக்காதுதான். மாபெரும் பொய், மாபெரும் பொய். அரசியல் அறிவுன்றது படித்தாதான் வருகிறான், கிடையவே கிடையாது. மாபெரும் பொய். இந்த நாட்டில் கை நாட்டை மட்டுமே உருட்ட தெரிந்த ஒரு சமூகம் காந்தியத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டு காந்தி கேட்டவனே இந்த மனுஷன் கேட்குறாங்களா? எங்க நார்த் இந்தியாவில் இப்பெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, ஆந்திராவிலேருந்து வராது இவர், இந்த திராவிடர் கிடையாது, அங்கேருந்து வராது இவர், தமிழர் கிடையாது, அப்படி பிரிப்பாங்க. ஆனால் காந்தி நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அரிஜன சேவைக்காக எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு பிச்சை எடுக்கிற ஒரு நாட்டின் தலைவன் பிச்சை எடுக்கும்போது இந்த ஏழை படிப்பறிவு இல்லாத கிழவிகள், எனக்கு முன்னால் இருந்த என்னுடைய உறவுகள் கை வளைவுகளை, தங்க வளைவை கையை நீங்க நினைக்கிற மாதிரி கவலை கிடையாது, தங்க வளைவுகளை கழட்டி தானமாக கொடுக்குறாரு. கேரளாவில் ஒரு பொண்ணு, சின்ன குழந்தை, மேடையில் காந்தி போய் அரிஜன சேவைக்காக தன்னுடைய பணத்தை கொடுத்து கேட்கலாம். குழந்தை வந்து மேடையில் நிற்கிறான். குழந்தைங்க கேட்குறா, எனக்கு ஏதாச்சும் கொடுக்குற. பச்சை குழந்தை, காந்தி 5 வயது கூட நிரம்பாத ஒரு குழந்தைகிட்ட அரிஜன சேவைக்காக ஏதாவது கொடுக்குறா. அம்மாவை திரும்பி பார்க்குறான். அந்த குழந்தை கையில் கொடுக்குற வளையிலே கையில் கொடுத்துட்டான், தங்க வலை. காந்தி சொன்னாரு, இது எனக்கு பத்தாது, இன்னும் எனக்கு தேவையா இருக்கு, என்ன செய்யலாம்? கழுத்தி கொடுத்துட்டு சங்கிலியை கொடுத்தான் அந்த குழந்தை. உண்மை வரடாது. திரும்பவும் காந்தி கேட்குறாரு, எம்மா மேலே கல்விக்கும் பாருங்க, இவ்வளோ வாங்கிட்டு கொடுப்பாரு, இதுவும் பத்தாது, நான் மக்களுக்கு செய்ய இன்னும் பணம் வேணும், நீ ஏதாவது கொடுத்து அந்த குழந்தை கேட்குறாரு. திரும்பி அம்மாவை பார்க்குறாரு, அம்மா கையில் கொடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட காந்தி ஒரு சத்தியம் வாங்குறாரு. 5 வயது மகளிடம் காந்தி சத்தியம் வாங்குறாரு. என்ன வாங்குறாருங்களா? நீ வரதட்சணை இல்லாததான் வளர்ந்து கொடுப்பாரு, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சத்தியத்தை வாங்குறாரு. ஏன்னா நகையெல்லாம் வாங்கிட்டாரு, எவன் கட்ட போகிறான்? ஆக நகையை வாங்கின ஒரு இதுக்காக நீ இந்த மாதிரி வரதட்சணை இல்லாத ஒரு திருமணத்தை நீ செய்யணும் அப்படின்னு சத்தியம் வாங்குறாரு. அந்த சின்ன பிள்ளை, 5 வயது பிள்ளை காந்திக்கு சத்தியம் செய்யும். நண்பர்களே, குழந்தை சத்தியம் பிரிஞ்சால் மறைஞ்சு போயிடும். ஏன்னா பிஜிலி நினைச்சு மாதிரி இல்லை, அவன் ஞாபகம் வச்சுக்கலாம், பயங்கரமாக ஞாபகம் இருக்கு. மறுநாள் காலையில் ஞாபகம் இருக்கு, வயதான பூவார 15 வயசுல ஞாபகம் இருக்கு. அந்த அம்மாவுக்கு வளர 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 திருமணத்தில் வரதட்சணை இல்லாத ஒரு மாணவ நிறுவனம் தான் கட்டுவோன்னு அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. இறுதி வரை வரதட்சணை இல்லாத ஒரு மனிதனை அந்த அம்மா சந்திக்கவே இல்லை. வாழ்நாள் முழுவதும் காந்திக்காக கல்யாணம் பண்ணாமல் 2008 2006 நம்ம இறந்து போனாங்க. கேரளா ஊரில் இருந்து கேட்டிங்கன்னா அந்த அம்மாவோட வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, காந்தியம் என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மாவை ஊடுருவி போவது, அவனுடைய எலும்புகளை அதற்கு முன்னால் இருந்த எலும்புகளை விட சத்தியமாக வலுவாக மாற்றுவது. அப்படி ஒரு மனிதன் இந்த தேசத்தில் இருந்தான், அவன்தான் காந்தி. அவனை போல் ஒருவன் இல்லை. ஆகவே தான் பாரதி பாடினான், எம்மான் காந்தி வாழ்க என்று. இந்த காந்தி மறைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்தும் என்னை போல
உங்களைப் போல வரலாற்றாளர்கள் மீண்டும் மீண்டும் இந்த அவையில் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.